அடுத்ததாக பேச்சரங்கம் தொடங்கவிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை வழிநடத்த திருமதி மலர்விழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாலை வணக்கம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் திகழும் புதுமை பெண்களை காண பாரதி இல்லையே என்ற வருத்தம் ஒருபுறம் இருக்க, அவர் கண்ட கனவாவது பலித்து கொண்டிருக்கின்றதே என்ற மகிழ்ச்சியில் இன்றைய மகளிர் தின பேச்சரங்கம் இனிதே தொடங்க உள்ளது. நித்தம் பல கனவுகளை சுமந்து வெற்றி நடைபோடும் வீர மங்கையர்களின் வரலாற்றை பறைசாற்றிட, அவர்களின் சாதனைகளை எடுத்து கூற நவரத்தினமாய் ஜொலிக்கும் 9 பெண்மணிகள், மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் கண்மணிகள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் தடம் பதிக்காத துறைகள் ஏது, படைக்காத சாதனைகள் ஏது? பல துறைகளிலும் அலுவலகம், நிர்வாகம், குடும்ப தலைவியாக, கல்வி, விளையாட்டு, அரசியல், பேச்சாளராய், எழுத்தாளராய் பல துறைகளிலும் வேதனைகள் வேடிக்கையானாலும் சரி, சாதனைகளை நித்தம் வாடிக்கையாக கொண்ட பெண்கள் குறித்து உங்கள் கண்முன் நிறுத்தி உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க உள்ளோம். முதலாவதாக மருத்துவ துறையில் சிறந்து விளங்கும் பெண்கள் குறித்து பேச வருபவர். இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், நம் மகாகவி தமிழ்ச்சங்கத்தின் சரஸ்வதி என்று கூறலாம். ஆனால் பெயர் மட்டும் மகாலட்சுமி. சொல்வேந்தர் மன்றத்திற்கு பிள்ளையார் சுழியிட்டு இன்று முதல் மிகவும் திறம்பட நடத்தி வருபவர். என்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என் உடன் இருக்கும் என் அன்பு தோழி மகாலட்சுமியை மேடைக்கு அழைக்கிறேன். வாருங்கள். சிவனில் சரிபாதி சக்தி, நோய் வந்தால் மீண்டு வர வேண்டும் சக்தி. இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறது சக்தி. ஆம், இங்குமே நிறைந்திருக்கிறது சக்தி. சக்தியின் திருவுருவங்களாக விளங்கும் அனைத்து பெண்களுக்கும் அவையோருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் காக்கும் தொழிலாம் மருத்துவ தொழில். அத்துறையில் சாதனை புரிந்த சரித்திர நாயகிகளை பற்றித்தான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஆசிரிய பணி அறப்பணி என்பார்கள், மருத்துவ பணியோ இறைப்பணி. அப்பணியில் பாட்டி வைத்தியம் இருந்து வந்த காலம் தொட்டே இருந்து வருகிறார்கள் நம் பெண்கள். இன்று நான் 3 முன்னோடிகளை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று நிலவி வந்த காலகட்டத்தில் 4 வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தவர் இவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயின்று தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரானவர் இவர். இந்த நோய் வந்தால் அரசன் கூட ஆண்டியாகி போவானான். இந்த நோய் தெரியுமா? புற்றுநோய். இந்த கொடிய நோய் வந்தால் ஏழை மக்கள் பாவம் என்ன செய்வார்கள் என்று யோசித்தவர் இவர். ஏழை மக்களுக்காக இலவசமாக ஒரு மருத்துவமனையை கட்டியவர் இவர். அந்த மருத்துவமனை சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனை தான். இது இந்தியாவின் 2வது பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. இந்த மருத்துவமனை இன்று புற்று நோயாளிகளின் புகலிடமாக விளங்குகிறது. இம்மாபெரும் சாதனையை படைத்தவர் யார் தெரியுமா? திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். மருத்துவர் இருக்கிறார், மருத்துவமனையும் இருக்கிறது. ஆனால் நோயாளிகளை பார்த்து கொள்ள நல்ல செவிலியர் வேண்டுமல்லவா? அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் மட்டுமே செவிலியர் படிப்பில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம். ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்த இப்பெண்மணி நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதே தன் வாழ்நாள் பணி என்று போராடி செவிலியர் படிப்பில் படித்து பட்டம் பெற்றார். இவர் என்ன செய்வாராம் தெரியுமா? பகல் முழுவதும் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்துவிட்டு இரவு சிறிது நேரம் கூட கண் அயராமல் கையில் விளக்கினை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு நோயாளியாக சென்று நலம் விசாரிப்பாராம். இவர் விசாரிப்பிலேயே நிறைய நோயாளிகள் சீக்கிரமாக குணமடைந்து வீடு திரும்பினர். இவரை பார்த்துதான் பல பெண்கள் செவிலியர் படிப்பில் படித்து பட்டம் பெற்றனர். இன்னும் சேர ஆர்வம் கொண்டு இருக்கிறார். அந்த முன்னோடி வேறு யாரும் அல்ல, கை விளக்கேந்திய காரிகை என்று நம் அனைவராலும் புகழப்படும் திருமதி நைட்டிங்கேல் அம்மையார் அவர்கள்தான். மருத்துவமனை இருக்கிறது, மருத்துவர் இருக்கிறார், செவிலியரும் இருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? பெரிய நோய்க்கு ஆளான ஒரு மனிதர் அந்த நோயிலிருந்து மீண்டு வரும்போது பெரும் மனத்தளர்வுக்கு ஆளாகிறார். மருத்துவம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்காகவும் என்று நினைத்தவர் இவர். மன நோயாளிகளுக்கு சிகிச்சை தருதல், அவர்களுக்கு தொழில்களை
ஏற்படுத்தி தருதல், அவர்கள் வாழ்வில் முன்னேற என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தும் செய்தல் என்பதை ஸ்கார்ஃப் என்னும் தொண்டு நிறுவனத்தின் மூலம் செய்தவர் இவர் பெயர் திருமதி சாரதா மேனன். இவர் இந்தியாவின் முதல் மனநல மருத்துவர். இந்த முன்னோடிகள் இருப்பதால் தான் அடுத்தடுத்து பல மருத்துவர்கள் நமக்கு வந்தார்கள். ஆக விதை இவர்கள் விதைத்தது, நாம் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல தவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொன்னார்கள். மருத்துவராவதற்கு மங்கையராக பிறந்தால் மட்டுமே போதும். மருத்துவராவதற்கு தாய்மை என்ற உணர்வு இருந்தால் போதுமா? தாய்மை உணர்வை பிறப்பிலேயே பெற்றவர்கள் பெண்கள் என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்கிறேன். குடும்பமானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, மருத்துவர்களாக விளங்கும் அத்துணை மகளிருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மகாலட்சுமி. அடுத்ததாக விண்வெளி துறையில் பெண்கள். நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை உண்டு, கதையல்ல நிஜமானது இன்று. மண்ணளந்து பின் விண்ணளந்து எத்தனையோ சாதனை, விண்வெளி வரை விடியலை நோக்கி பறந்த விண்வெளி வீராங்கனை குறித்து கூற வருபவர். இவர் ஒரு பன்முக கலைஞர். நாடகம் என்றாலும் சரி, நடனம் என்றாலும் சரி, பாடல் என்றாலும் சரி, பேச்சு என்றாலும் சரி, முதலில் குரல் கொடுப்பவர். இவர் ஒரு MCA பட்டதாரி, கர்நாடக இசையில் பெரும் ஆர்வம் கொண்டவர். இவருடைய கண்கள் 1000 கதை பேசுமாம். வாருங்கள் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களே. விண்ணை அளந்த என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ விண்வெளியில் பெண்கள். என்னை பொறுத்தவரையில் பெண்கள் நாம் அனைவருமே விண்வெளியின் தாரகைகளே. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்றான் பெரும்புலவன் பாரதி. அவன் கண்ட கனவுகள் நிஜமாகி வருகின்றன. எந்த ஒரு செயலையுமே முதலில் செய்வதற்கு மிகுந்த மனவலிமையும் தன்னம்பிக்கையும் அவசியம். ஆம், விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்ணான வாலண்டினா தெரஷ்கோவாவை பற்றித்தான் நான் கூற விரும்புகிறேன். சோவியத் நாட்டில் பிறந்த இவர் தனது 26வது அகவையில் ஓஸ்டோக் 6 என்ற விண்கலத்தில் 1963ஆம் ஆண்டு இந்த பூமியை தனி ஒரு நபராக 3 நாட்கள் சுற்றி வந்தாராம். அன்று இந்த உலகமே அவரை திரும்பி பார்த்ததாம். ஆக எடுத்துக்காட்டாகிவிட்டது, பாதை வகுத்தாகிவிட்டது. இன்னும் என்ன, 72 பெண்கள் இதுவரை விண்வெளிக்கு சென்றாகிவிட்டது. இதில் நான் குறிப்பிட்டு கூற விரும்புவது இந்தியாவை சேர்ந்த கல்பனா சாவ்லா. இந்திய வம்சாவழியான இவர் தனது முனைவர் பட்டம் பெற அமெரிக்க பல்கலைக்கழகம் சென்றார். பின் நாசாவில் இவர் பணிபுரியும் பொழுது கொலம்பியா என்ற விண்கலத்தில் இவர் சென்றிருந்த பொழுது 2003ஆம் ஆண்டு அது பூமி நோக்கி வந்திருந்த பொழுது வெடித்து சிதறியதில் உயிரிழந்தார். ஆனால் பல இந்திய பெண்களின் மனதில் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவை விதைத்தே சென்றார் என்று நான் கூற விரும்புகிறேன். இந்த துறையிலெல்லாம் பெண்கள் எட்டி பார்த்துவிடவே முடியாது என்று நினைத்த பல விந்தை மனிதர்களின் நினைப்பை தகர்த்தும் எறிந்தார் என்றே கூற விரும்புகிறேன். மேலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் உங்களுக்கு தெரியுமா 30% பெண்களே வேலை பார்க்கின்றனர் என்று. அதுவும் மேலே பறக்கும் விண்கலன்களையும் விண்வெளி வீரர்களையும் கீழிருந்தே இயக்கும் முக்கியமான பங்கு வகிக்கின்றனர் என்று நான் கூற விரும்புகிறேன். மேலும் உலகமே நம்மை திரும்பி பார்க்க வைத்தது ஒரு சந்திரயான், செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு மங்கள்யான். யார் தெரியுமா இந்தியாவின் அந்த ராக்கெட் பெண்? ஆம், ரீத்து கரிதல் ஸ்ரீவாத்சவா. இவரைத்தான் நாம் இந்தியாவின் ராக்கெட் பெண்மணி என்று அழைக்கிறோம். மங்கள்யானின் இயக்குனர் ஆவார் இவர். ஆக சந்திரன் செவ்வாயாகிவிட்டது. சூரியனை மட்டும் விட்டு வைப்பானே, நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிகரில்லா நிகர்ஷாஜி அவர்கள் ஆதித்யா L1 என்ற சூரிய கண்காணிப்பாயத்தை ஏவிவிட்டு இயக்குனர் ஆவார். இது நமக்கெல்லாம் பெருமைதானே. சிறு வயதிலேயே தென்காசியை சேர்ந்த இவர் ஈது நோன்பு முறிக்கும் பொழுது அந்த சந்திரனை பார்த்து நினைப்பாராம், நான் உன்னையே ஒரு நாள் என் ஈதியாக அடைவேன் பார் என்று.
அதை செய்தும் காண்பித்தார் சந்திராயனின் துணை இயக்குனராக இருந்து. அத்தோடு நிறுத்தி விடாமல் ஆதித்யா L1 முடிந்த பிறகும் இப்பொழுது ககன்யான் ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளார். ஆக பெண்களே, நான் கூற விரும்புவதெல்லாம், வாருங்கள், நம் வீட்டில் பெண்கள் அனைவருக்கும் விண்ணோக்கி செல்ல கனவை வளர்ப்போம், அந்த கனவை நினைவாக்கவும் உதவி புரிவோம் என்று. வாருங்கள் தாரகைகளே, விண்ணோக்கி செல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கல்வியில் பெண்கள் குறித்து. பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியையே பேணுதற்கே என்றான் பாரதிதாசன். ஊதுகோலை விடுத்து எழுதுகோலை எடுத்து வெற்றி வாகை பல சூடு. பெண் கல்வி குறித்தும் கல்வியில் சிறந்த சாதனையாளர் குறித்தும் பேச வருபவர் இவர். கவியரங்கத்தில் சொற்களை சுழலச் செய்து நம் மனதை சுழலச் செய்தவர். நம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களின் எண்ண கவிதைகளை ஏட்டில் ஏற்றிடவும் இணையத்தில் ஏற்றிடவும் அரும்பாடுபடுகிறார். இந்த பேச்சரங்கத்திற்காக மனதில் மட்டுமல்ல இல்லத்திலும் இடம் கொடுத்து விருந்தோம்பலில் PhD பட்டம் பெற்றவர். வாருங்கள் திருமதி அமுதவல்லி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு பள்ளியின் வாசலில் கல்வியில் பெண்கள் என்று பேசுவது குறித்து மிக்க மகிழ்ச்சி. தோழி ஸ்ரீவித்யா விண்வெளியில் பெண்கள் என்று பேசினார். விண்வெளியில் ஆராய்ச்சியில் புகழ்பெற்ற நாசாவில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற நம் ஔவையின் வாக்குதான். ஔவையார் யாருங்க? நம்ம சங்ககால புலவர். சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஔவையார் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 56 பெண்பார் புலவர்கள் இலக்கியத்தில் கொடிகட்டி பறந்திருக்காங்க. அப்போ அது சங்ககாலம் தமிழ் இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, கல்வியில் பெண்களுக்கும் ஒரு பொற்காலமாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற முட்டாள்தனத்தை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த பொற்காலத்தை எழுந்துட்டோம். இப்போ திரும்ப அதை மீட்டெடுக்க முயற்சிச்சுட்ருக்கோம். நம்ம அதில் வெற்றியும் பெறுவோம். இப்போ நான் உங்களுக்கு புள்ளிவர கணக்கெல்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ நம்ம ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு மிடுகள் பார்த்தா தெரியும் இல்லையா, கல்வியில் சாதிப்பது பெண்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பள்ளி பற்றி யார்கிட்டையாவது கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் பற்றின ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஓடிட்டு தான் இருக்கும், அதை தான் சொல்லுவாங்க. அப்போ கல்வி மறுக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து கல்வியின் தூண்களாக அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா? இந்த சாதனை மிகுந்த நேரத்தில் இந்த பெண் கல்விக்காக போராடின சிலரோட நினைச்சுக்க விரும்புகிறேன். நம்ம இந்தியாவின் முதல் ஆசிரியை திருமதி சாவித்ரி பால் ஃபுலே. 15 வயசில் பெண் கல்விக்காக குண்டடிப்பட்ட பாகிஸ்தானின் மலாலா, மாண்டசரி கல்வியை இந்த உலகுக்கே கொடுத்த இத்தாலியின் மரியா மாண்டசரி, இவங்களோட சாதனைகளை நம்ம எண்ணி பார்க்கணும். ஏங்க, இன்றைக்கி மேடையில் பேசப்பட போகிற ஒவ்வொரு பெண்ணுமே கல்வியில் சாதித்தவங்க தான். கல்விங்கிறது ஏட்டுக்கல்வி மட்டுமா? கண்டிப்பாக இல்லை. கலை, விளையாட்டு, இது எல்லாம் கல்வி தானே. இப்போ இந்த கல்வியை நம்ம ஏன் ஒரு தேர்வுகளுக்குள்ளாகவும் ஒரு வகுப்பறைக்குள்ளாகவும் நம்ம ஏன் அடைக்கணும்? அதை ஏன் ஒரு திறந்த வெளியில் பறவைகளோட ஒரு சுயசார்புள்ள ஒரு வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிற மாதிரி ஒரு கல்வியாக அமையக்கூடாது? கேட்கவே இதமாக இருக்குல்லங்க. இந்த மாதிரி புவிக்கு இதமான ஒரு கொள்கையுடைய புவிதம் அப்படிங்கிற அமைப்பில் மீனாட்சி அப்படின்னு ஒரு பெண் மும்பையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டு கிராமத்தில் இருந்து வெற்றிகரமாக ஒரு மாற்றுமுறை கல்வியாக இந்த வாழ்க்கை கல்வியை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் தென்காசியில் ஒரு ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர் மாலதி அப்படின்னு அவங்க பேர், தேசிய நல்லாசிரியர் விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாணவர்களுக்கு பாரம்பரிய கலைகள் மூலமாக அறிவியலை சொல்லிக் கொடுக்குறாங்க. பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு இதெல்லாம் வச்சு. அது மட்டும் கிடையாது, மாணவர்கள் சாதனை புரியறதுக்கும் துணை புரிகிறாங்க. உதாரணத்துக்கு சிலம்பம் ஆடிக்கொண்டே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா தனிமை அட்டவணையை சொல்லி சோழன் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க. நிறைய மாணவர்களுக்கு அந்த மாதிரி சாதனை புரிய உதவி பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் நிறைய பேர் கல்வியில் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதான் சாதிச்சாச்சு, கொண்டாடியாச்சு, போதும் இந்த கொண்டாட்டமெல்லாம் அப்படின்னு அங்கே ஒருத்தர் கேட்குறாங்க. கண்ணாடி திரையை கிழிச்சிட்டு வெற்றி பெற பெண்களை கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் அந்த கண்ணாடி திரைக்கு பின்னாடி தயங்கி நிற்கிறாங்க இல்லையா, அவங்கள ஊக்கப்படுத்தணும். இந்த கண்ணாடி திரைங்கிறது இல்லாமல் ஆகணும். அது வரைக்கும் நமக்கு இந்த கொண்டாட்டம் தேவை தான். அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்ம தமிழ்ச்சங்கம் பிரதீக்ஷா, விஜயகுமாரி போன்ற குட்டி பெண்களை கொண்டாட போகிறாங்க. இந்த பெண்கள் நாளைக்கு இளம் பெண்களாக இந்த உலகத்துக்கு வரும்போது
கண்ணாடி திரை இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு பொற்கிழியை அவங்க கையில் கொடுப்போம், நாளைக்கு அந்த கண்ணாடி திரையே இல்லாமல் பொற்காலத்தை அவங்க கையில் கொடுப்போங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கவலைக்கு மாமருந்தும் விளையாட்டு. மன வலிமை பெறவும் உடல் வலிமை பெறவும் விளையாட்டு. விளையாட்டு களத்தில் சிறந்து விளங்கும் வீர மங்கையர் குறித்து பேச வருபவர். இவர் மேடைக்கு புதுமுகம், ஆனால் பேசத் தொடங்கினால் அடிப்பார் சதம். இந்த பேச்சரங்கத்தில் கடைக்குட்டியும் இவரே, பேசுவதில் சிங்கக்குட்டியும் இவரே. கல்லூரி காலத்தில் சதுரங்க போட்டியில் பல பரிசுகளை பெற்றவர், விளையாட்டிலும் ஆர்வமுள்ளவர். கவிமலை பொழியும் இன்றைய மங்கையும் இவரே, என் அன்பு தங்கையும் இவரே. திருமதி சுல்தானா அவர்களை மேடைக்கலை. வீட்டையும் உலகையும் ஆளும் பெண்களே, உங்களுக்கு என் மகளிர் தின வாழ்த்துக்கள். விளையாட்டுக் களத்தில் பெண்கள். அன்றோ விளையாடுவதே சோதனை, இன்று விளையாட்டில் உலக சாதனை. கல்வி அறிவே நமக்கு எதற்கு என்றவர்கள் விளையாட்டை மட்டும் என்ன கம்பளம் விரித்தா வரவேற்றிருப்பார்கள். ஏன் விளையாட்டை பார்ப்பதும் விவாதிப்பதும் கூட வீட்டில் அப்பா, சமையலறையில் அம்மா. மகன் என்றால் மட்டைப்பந்து, மகள் என்றால் கிச்சன் செட்டு. இது போன்ற பிம்பத்தை உடைத்த துடுப்பாட்ட ராணி மித்தாலி ராஜ், ஜூலன் கோஸ்வாமி என்று இன்று எங்கு பார்த்தாலும் பெண்கள் இல்லாத களமே கிடையாது. ஈடன் கார்டன் மைதானத்தின் ஸ்டாண்டிற்கு முதல் முறையாக ஒரு பெண் வீராங்கனை ஜூலன் கோஸ்வாமியின் பெயரை வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று மைல்கல் அல்லவா? துளசிமதி பேட்மிண்டன் வீராங்கனை இடது கை குறைபாட்டுடன் பல இன்னல்களை கடந்து இன்று பாரா ஒலிம்பிக்கில் பல பதக்கங்களை குவித்து கொண்டிருக்கிறார். அவனி லேக்கரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. இவர் ஒரு கார் விபத்தில் இடுப்புக்கு கீழ் செயலிழந்து இன்று பாரா ஒலிம்பிக்கில் வீல் சேரில் அமர்ந்து போட்டியிட்டு தங்கம் வென்றுள்ளார். இன்று நமக்கு எதுவுமே தடையில்லை. எவ்வளவு சாதனைகள்! சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறை பெண்கள் பங்கேற்க அனுமதி இல்லையாம். காட்டில் ஒன்று அமைதியாகத்தான் இருக்கும், அதை சீண்டினால் என்ன செய்யும்? எது? சும்மா விடுவார்களா நம் சிங்கப்பெண்கள்? அடுத்த 2வது ஒலிம்பிக்கிலே 22 பெண்கள், அதாவது 2% என்று ஆரம்பித்து இப்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக்கில் 50% பங்கேற்றுள்ளனர். இந்த வளர்ச்சி ஒரு புரட்சி இல்லையா? சரி, விளையாட்டு களத்தோடு நிறுத்திவிட்டார்களா என்ன நம் பெண்கள்? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிலும் 42% பெண்களே. இந்திய ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராகி பிடி உஷா விளையாட்டு நிர்வாகத்தில் ஒரு புதிய சகாப்தத்தையே தொடங்கியுள்ளார். சரி, இப்போது நான் கேட்கிறேன், சொல்லுங்கள், பெண் பலவீனமானவளா, தகுதியற்றவளா? இது போன்ற கருத்துக்களை பொய்யாக்கி தூள் தூளாக உடைத்தவள் அல்லவா பெண்? சரி, இப்பொழுது விளையாட்டுக்களம் வீராங்கனைகளுக்கு மட்டுமானதா என்ன என்று எண்ணிய பெண்கள் இன்று தங்களுக்கென ஒரு களத்தை அமைத்து அதிலும் பட்டையை கிளப்புகிறார்கள். ஆனால் இன்னும் விளையாட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று இருக்கும் பெண்களே, நீங்கள் சமையல் வித்தையில் மட்டும் இல்லை, வில் வித்தையிலும் சிறக்கலாம். துணிகளை மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஹாக்கி பேட்டாலும் வெளுக்கலாம். நான் சொன்னது களத்தில். பிள்ளைகள் பின் மட்டும் இல்லை, தடகளத்தில் ஓட ஆரம்பித்தால் அனைவரும் தங்கமே வெல்லலாம். நம்புங்கள், மாமியார் மருமகள் சண்டை மட்டும் இல்லை, மேரி கோம் கிக் பாக்ஸிங்கும் விறுவிறுப்பாகவே இருக்கும். இன்னும் என்ன தயக்கம்? எழுங்கள். ஆனால் நீங்கள் எழும்போது நீங்கள் மட்டும் எழவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு களத்தை அமைத்து வாய்ப்பளித்து பெண்களை கொண்டாடும் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்திற்கும் அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தொழில் முனைபவராய் பெண்கள். செய்யும் தொழிலில் ஏதுமில்லை தாள், செருக்குடன் செய்து செழிப்போடு வாழ், அரும்பும் வியர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய் என்றான் பாரதி. அதற்கிணங்க தொழில் முனைபவராய் நெஞ்சை நிமிர்த்தி உலகை அளந்த பெண்கள் குறித்து
பேச வருபவர். பட்டிமன்றத்தில் நகைச்சுவை ராணி என்று கூறினால் அது மிகையாகாது. தன்னுடைய இயல்பான பேச்சினால் நம் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டவர். நம்முடைய எண்ணம் அறிந்து கேட்காமலேயே உதவி செய்யும் உள்ளம் கொண்டவர். அன்பினை வாரி வழங்கும் என் அன்பு அம்மா, மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் செல்ல அம்மா திருமதி மல்லிகாமணி அவர்களை மேடை கலைகிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். தொழில் முனைவோரில் பேசுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். வணிகத்துறையில் பெண்கள் சாதிக்க இறங்கிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு 5 பெண்களை நான் உதாரணமாக இப்பொழுது கூறிக்கொள்கிறேன். அதில் ஒருவர் பல்குனி நாயர், ரிச்சாகார், ராதிகா அகர்வால், சுசி முகர்ஜி, வினிதா சிங். இவர்கள் 5வரும் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர்கள்தான். ஆனாலும் தான் தொழில் செய்ய வேண்டும் என்ற கடின உழைப்பாலும் ஆர்வத்தாலும் அவர்கள் தொழில்துறையில் இறங்கினார்கள். சரிங்க, அவங்க தொழிலில் இந்தியாவிலேயே பெரிய அளவில் சாதிச்சும் காட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க சாதித்ததோடு நிற்காமல் நிறையா பேருக்கு தொழில் செய்கிறதுக்கு உதவியும் செய்திருக்காங்க. அதில் ராதிகா அகர்வால்ன்றவங்க 2016 தொழில் முனைவோருக்கான சிறந்த விருதும் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ நம்மளை மாதிரி மத்தியதர வர்க்க மக்கள் நிறைய முதலீடு செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு குழு அமைச்சிக்கிட்டாங்க. மகளிர் குழு, சுய உதவி குழு அப்படின்னு ஒரு 2-3 குழு அமைச்சிக்கிட்டு அவங்க வங்கியில் கடன் வாங்கி அவங்க தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க. எனக்கு பெண்களுக்கு என்ன தெரியும், அவங்க கையில் ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க, சாதிச்சிடலாம். 15 பெண்களும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சதுனால அவங்க அலுவலகத்துக்கெல்லாம் கேரியர் சாப்பாடுன்ற ஒரு முறையை உருவாக்கி அந்த 15 பெண்களோடு நிற்காமல் அது 150 பெண்களாக மாறி அது 1500 பெண்களாகவும் மாறி இன்றைக்கி ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் சத்தமில்லாமல் ஒரு பாட்டி, பூமணி பாட்டின்றவங்க ஒரு ஹோட்டலை நடத்தி அவங்க ஒரு பெரிய தொழில் முனைவோராக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம விகடன் நாணயம் அவங்கள கௌரவப்படுத்தி இருக்குது. அது பாட்டி மட்டும்தான் செய்யணுமாங்க, நம்மளும் செய்யலாம். நான் இந்த இடத்துல இந்த தொழில் முனைவோராக பேசுகிறதுக்கு நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். ஏன்னா நானும் ஒரு 2022-23 பூர்வா குடியிருப்பில் சத்து மாவு, பொடி வகைகள், ஊறுகாய்கள்லாம் தயார் செஞ்சு நானும் என் மருமகளும் இப்போ தொழில் செஞ்சோம். கடந்த வருடம் நடந்த ஒரு விபத்துனால நான் அதை தற்சமயம் நிறுத்தி வச்சுருக்கேன். அப்புறங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு விஜயா ராவுங்கிறவங்க நம்மளுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க. பெண்கள்லாம் இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பாதையை போட்டு கொடுத்தாங்க. இதில் இன்றைக்கி பல பெண்கள் அதில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய திறமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 15 வயசு பொண்ணு கூட அதில் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அதுவே நம்ம தொழிலில் முன்னேறிட்டோன்றதுக்கு தடை இல்லைங்க. அதுக்கப்புறங்க நீங்கள்லாம் பாக்யலட்சுமி சீரியலில் பார்க்குறீங்க, அந்த அம்மா தான் பொடியெல்லாம் விற்று 2 ரெஸ்டாரண்ட் வாங்க முடியுமா என்ன? நம்ம பூர்வாவில் இருக்கிற பெண்கள் நினச்சா பாருங்கள், இன்னும் 2 பிளாட் வாங்கிடுவாங்க. ஆகவே பெண்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் வெளியில் போய் வேலை செய்யணும்னு எதிரே பார்க்காதீங்க. நம்ம கையில் ஒரு கரண்டி இருக்குங்க, நம்மளால் ஈஸியாக எவ்வளோ உச்சத்தை அடைய முடியுமோ அடையலான்றதை சொல்லிக்கிட்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக குடும்ப தலைவியாக பெண்கள். இல்லறத்தை நல்லறமாக்குபவள், மெழுகாய் உருகி அன்பினை உரமாக்கி உறவுகளை உருவாக்கி ஒற்றுமையை பலமாக்கி தியாகத்தால் இல்லத்தை ஒளிரூட்டும் குடும்ப தலைவி குறித்து பேச வருபவர். இவரும் ஒரு பன்முக கலைஞர், அமைதியே உருவானவர். நாம் பேச வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு தலைப்பு வேண்டும் அல்லது ஒரு வார்த்தையாவது வேண்டும் அல்லவா? அ ஆ இ ஈ என்னும் எழுத்தை வைத்தே மூச்சு விடாமல் பேசி நம்மை மூச்சு விட்ட வைப்பவர். கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர், பல வகுப்புகளை இங்கு நடத்தி வருகிறார். என்னுடைய அருமை தோழி திருமதி தேவி அருணை மேடை கலைக்கிறேன். நன்றி மலர். தாய் தமிழாம் தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், அனைத்து பெரியவர்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துகள். இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு பற்றி மிகவும் அழகாக நம் தோழிகள் பேசினார்கள். இந்த அழகான மாலை பொழுதில்
காலை முதல் மாலை வரை வேலை பார்த்துவிட்டு சூரியன் கூட கண்ணுறங்க சென்று விட்டது. ஆனால் சூரியன் விழிக்கும் முன்பே கண் விழித்து அனைத்து வேலைகளையுமே செய்து முடித்துவிட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என் பணிகள் மீண்டும் தொடங்கும் என்று வீட்டில் சொல்லிவிட்டு இங்கு களைப்பே இல்லாமல் அமர்ந்திருக்கும் மகளிரே, எதிலும் உயர்ந்தீரே, பணிவில் தாழ்ந்தீரே, பணியில் திகழ்ந்தீரே, உயிரை தந்தீரே, உயிருக்கு உறவாய் வந்தீரே, கருணை கடலில் கனிந்தீரே, குடும்பச் சரிவிலும் துணிந்தீரே, என்றும் ஓய்வில்லாமல் ஓடும் ஆற்று நீரே, குடும்பத் தலைவிகளாய் சிறப்பாக செயலாற்றினீரே. மகளிர் என்னும் மகத்துவமான சொல்லுக்கு பெண்டீர் என்னும் வேறு ஒரு சொல் உண்டுங்க. ஆங்கிலத்திலே சொல்ல போனால் பிஎன் பெண் என்றால் எழுதுகோள், டியர் என்றால் மான். அழகான மான் நான், ஆனால் அதிவேகமான எழுதுகோள். எழுதும் கோள்களாய், குடும்பத் தோள்களாய், நிதியின் வாள்களாய், சுமைதாங்கும் தூண்களாய், பிறந்த வீட்டில் சிறந்த மகளாய், புகுந்த வீட்டில் புரிந்த மகளாய், கணவனுக்கு இனிய காதலியாய், குழந்தைகளுக்கு நல்லாசிரியராய், வீட்டுச் சமையலில் வாலிபராய், விதவிதமாக சமைக்கும் மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவாய், ஒரே ஒரு சுக்குமல்லி காப்பியில் அனைத்து நோய்களையும் போக்கிவிடும் மருத்துவராய், முதியவர்களுக்கு செவிலியராய். நம்ம குடும்பத்தில் ஒன்று அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குங்க, எந்த திசை தெரியாமல். அப்படிப்பட்ட குடும்ப விண்கலத்தை வழிநடத்தும் விண்வெளி வீரராய், ஒரே ஒரு உருவத்தில் அத்தனை துறைகளின் திறமைகளையும் கொண்டுள்ள பல சாதனையாளர்களை தந்த சாதனையாளர்களாய். தசாவதார கமல்ஹாசன் தோற்று போவாருங்க. அத்தனை சேவைகளும் சரி, நம்ம அப்படி சொல்கிறோம் தசாவதார கமல்ஹாசன் தோற்று போவார் என்று. ஆனால் குடும்ப தலைவிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் எனக்கு துவரம் பருப்புங்க என்று அப்படியே எளிதாக பிரச்சனைகளை கையாளும் இவர்கள் கை ஆளும். சரி, அத்தனை சேவைகளுக்கும் இத்தனை சேவை வரி என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னால் என்னவாகும்? நாம இப்படி காரசாரமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் குடும்ப தலைவிகள், தன்னலமற்ற சுயநலவாதியான குடும்ப தலைவிகள் என்ன சொல்வாங்க தெரியுமா? இந்த சேவைகள் அனைத்தும் என் கணவனுக்காக, என் குழந்தைகளுக்காக, என் குடும்பத்திற்காக என்று. ஆமாம், 2 அடிகளில் 7 சொற்களில் உலகையே அளந்து ஒரு உன்னதமான படைப்பினை தந்திட்ட திருவள்ளுவர் கூட இல்லத்தரசிகளின் இலக்கணமாக திகழ்ந்த தன் இல்லத்தரசியான வாசுகியை அடியிற்கினியாலே அன்புடையாலே நீ இல்லாமல் நான் இல்லை என்று அழகாக தனது ஒரே ஒரு 4 அடி பாடலில் அழகாக பாடி பெருமைப்படுத்தி இருக்கிறார். காற்றுக்கு வேலி போட முடியுமா? நம் இல்லத்தின் மூச்சு காற்றாய் விளங்கும் குடும்ப தலைவிகளுக்கு வேலி போடாமல் பேணி பாதுகாக்கவும், பேணி பாதுகாப்போம், பெருமை செய்வோம், பெருமிதம் கொள்வோம் என்று நாம் மட்டும் சொன்னால் போதுமாங்க? நம் துணையும் கொஞ்சம் துணை புரிந்தால் வீடு மட்டும் இல்லைங்க, இந்த நாடும் மென்மேலும் சிறக்கும் என்று இந்த அழகான வாய்ப்பினை தந்த மகாகவி பாரதி தமிழ் சங்கத்துக்கு மிகவும் நன்றி. பெண்மையை போற்றுவோம், பெண் உள்ளங்களையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அலுவலக நிர்வாகிகளாக பெண்கள். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற வள்ளுவரின் குரலுக்கிணங்க அச்சம் தவிர்த்து ஈகை அறிவு ஊக்கம் அனைத்தும் ஒரு சேர அலுவலகத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குறித்து பேச வருபவர் இந்த தலைப்பிற்கு மிகவும் பொருத்தமானவர். ஏனால் அவரும் ஒரு அலுவலக நிர்வாகி. பட்டிமன்றத்தில் கவுண்டர் ராணி என்று கூறினால் அது மிகையாகாது. எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்பவர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி திறம்பட நடத்தும் ஆற்றல் உள்ளவர். என்னுடைய அருமை தோழி, மை பார்ட்னர் இன் கிரைம் என்று கூறலாம், அன்பு தோழி மஞ்சு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அறிமுகமெல்லாம் பலமாக இருக்கு மலர். நன்றி மலர். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவையும் அழிப்பாராம்,
மூட நம்பிக்கைகளை தகர்ப்பாராம் என்று அன்றே பாரதியார் கூறினார் புதுமை பெண்ணை பற்றி. ஆனால் இன்றைய பெண்களாகிய நாம் அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து வந்துட்டோங்க, ஜெயிச்சிட்டோம். ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை பற்றி பல துறைகளில் ஜொலிக்கிறவங்களை பற்றி என் தோழிகள் எல்லாம் பேசினாங்க. நான் பேச வந்துள்ள தலைப்போ அலுவலக நிர்வாகிகளாய் பெண்கள். ஒரு பெண்ணுன்றவங்க படித்து வேலைக்கு போய் அலுவலக நிர்வாகியாக தான் இருக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக சுய சம்பாத்தியத்தோடு இருக்கணும். அதுதான் என்னோட பேச்சின் நோக்கம். அந்த காலத்துலலாம் வறுமையின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெண்களுக்கு படிப்பு கிடைக்கவில்லை, பள்ளியின் வாசமே தெரியாமல் இருந்தனர். பெண்கள் அப்போ ஒரு படிப்பூவை தலையில் வச்சுட்டு இருப்பாங்களாம். அப்போ போய் அடுப்பை ஊதுனா அது கருகிடும், வெந்து போயிடும் பூன்றது தான் அடிப்பூதும் பெண்களுக்கு படிப்பூ எதற்குன்னாங்க. அந்த மருவி போன பழமொழியை கேட்டு பல பெற்றோர்கள் கல்வியும் கொடுக்கல, பெண்களும் படிக்கல. இதெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு சுதாரித்து கொண்ட பெண்கள் படித்தனர், பட்டம் பெற்றனர், பதவிகள் பல வகுத்தனர். ஆக மொத்தத்தில் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஆணுக்கு கிடைக்கும் கல்வி அவனுக்கு மட்டுமேவான கல்வி. அதே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் கல்வி அந்த குடும்பத்துக்கே கிடைக்கும் கல்வி, ஒரு தலைமுறைக்கே கிடைக்கும் கல்வி, சமூகத்துக்கே கிடைக்கும் கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை நம்ம வீணாக்கலாமா? அது ஒரு ஆயுதம் இல்லையா? நிறைய பேர் கேட்பீங்க, அலுவலகத்தையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இரட்டை குதிரை சவாரி சாத்தியமா என்று. எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிறோம், நம்ம வீட்டுக்கும் பட்ஜெட் போட்டு நாட்டுக்கும் பட்ஜெட் போடுறவங்களே நம்மள மாதிரி ஒரு பெண் நிர்மலா சீதாராமன் தான். அவங்களால முடியும் போது நம்மளால முடியாத கொஞ்சமாவது முடியாதுங்களா? இந்திரா நூயி என்பவர் பெப்சிகோ எனும் நிறுவனத்தில் 2006 2018 வரை சிஓவாக திகழ்ந்தார். அவங்களுக்கு வராத தடைகளா மேட்டர்னிட்டி பிரேக் இருந்திருக்காதா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அலுவலகத்தையும் நிர்வகித்து குடும்பம் குழந்தைகள் அனைத்தையும் ஒரு சேர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஆக மொத்தம் இன்னொருத்தவங்க எடுத்துக்கோங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோடைய சிஎஃப்ஓ நிதி அலுவலராக டாக்டர் வாணி ரெட்டி இருந்தாங்க. பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க எதுக்கு வேலைக்கு போனாங்க நம்ம கேட்க முடியுமா? ஆக மொத்தத்தில் பண தேவைக்காக மட்டுமே நாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய நிர்வாக திறமை, ஆளுமை, கனவுகள், ஆசைகள், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதையெல்லாம் ஒரு பெண் ப்ரூவ் பண்ணணும்னா, பூர்த்தி செய்யணும்னா அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போய் நிரூபிக்க வேண்டும். எதுக்காக நிரூபிக்கணும்? என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் சாத்தியமா கேட்பீங்க. கண்டிப்பாக சாத்தியம். எதெல்லாம் பண்ணால்? முதல் விஷயம் ப்ரையாரிட்டி பிளானிங். எதை எப்பப்போ பண்ணணும்? திட்டமிடுதல், டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. இந்த வேலையை நான் செஞ்சுட்டுனா அலுவலக நேரத்தில் இதை பண்ணிக்கலாம். எதை வேணால் பண்ணலாங்க. நம்மளாம் மல்டி டாஸ்கிங் வீராங்கனைகள் பண்ணலாம். கடைசியாக 3வது டெலிகேஷன். குடும்பத்தின் ஆதரவு நிச்சயமாக வேணும். எல்லா வேலையும் நானே தான் பண்ணுவேன்னு இல்லாமல் அப்பா, அம்மா, மாமியார், மாமனார், புருஷன் யார்கிட்ட முடியுமோ அவங்களுடைய ஆதரவை பெற்று நம் குடும்பத்தையும் நன்றாக நடத்தி அலுவலகத்திலையும் வேலையும் நன்றாக செய்யலாம். இதெல்லாம் செய்கிறீங்க, சரி, எதுக்காக பண்ணணும்? பொருளாதார சுதந்திரம். நம்ம கையில் பணம் இருந்தால் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். 2வதாக சமுதாயத்திற்கான பங்களிப்பு. நமக்கு படிப்பை கொடுத்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற சமுதாயத்துக்கு நம்மளால் ஏதோ முடிஞ்ச சின்ன ஒரு உதவி பண்ணுறோம். மிக முக்கியமான 3வது விஷயம் பிரேக்கிங் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். பாலின வேறுபாடுகளை தகர்த்தெறிகிறோம். அம்மானா சமைச்சு லஞ்ச் பாக்ஸ் கொட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க, அப்பானா வெளில போய் சம்பாரித்து வருவாங்கன்னு நினைக்கிற பிள்ளைகளின் மனதில் அது கிடையாது. அம்மாவும் அப்பாவும் சாமாம், இருவரும் வேலைக்கு செல்வார்கள் என்று வருங்கால சந்ததியினர் மனதில் அதை புகுத்துகின்றோம். ஆக மொத்தமே பெண்களே எழுந்து வாருங்கள். ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம், இன்னும் சாதிக்கலாம், நிறைய சாதிக்கலாம். பூர்வாவில் இருக்கிற சாதனையாளர்கள் பத்தாது, மேலும் திரண்டு வாருங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மஞ்சு. அடுத்ததாக எழுத்தாளர்களாய் பெண்கள். எழுத்து என்பது ஒரு கலை. மலரினும் மென்மையானது, வாளினும் கூர்மையானது, மனித உணர்வுகளோடு பின்னி பிணைந்தது. எழுத்துலகில் பவனி வரும் பெண் எழுத்தாளர் குறித்து பேச வருபவர். இவரும் ஒரு கவிதை எழுத்தாளர். இவர் கவிதைக்கு எங்கள் சங்கத்தில் உண்டு விசிறிகள் பலர். அதில் ஒருவர்தான் இந்த மலர். தேடல் நாயகி என்று கூறுவர் சிலர்.
இசையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். வீணை மீட்டவும் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றார். என் ஆருயிர் தோழி திருமதி சங்கீதா அவர்களை மேடை கலைக்கு. நன்றி மலர். திகட்டாத தமிழூட்டி திகைப்பூட்டும் தமிழன்னையின் திருத்தால் பணிந்து இங்கு மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கும் பெண்களுக்கும் பெண்களை கொண்டாடி மகிழும் ஆண்களுக்கும் தலைவணங்கி என் உரையை துவங்குகிறேன். எனக்கான தலைப்பு எழுத்தாளர்களாய் பெண்கள். எழுத்தை ஆளுகின்ற பெண்களை தேடி வழக்கம் போல எங்கெங்க போவோம், கூகுள் என்னும் பெருங்கடலில் மூழ்கினேன். நான் கண்டது பற்பல அரிய முத்துகள். வைமு கோதை நாயகி அம்மாள், சேது அம்மாள், அம்பை, அருந்ததிராய் என அள்ளி வர முடியவில்லை. சில முத்துகளைத்தான் எடுத்து வந்திருக்கிறேன். தமிழ் அமுது பருகிய அனைவருக்கும் நிச்சயம் ஒரு முத்து பெண்மணியை தெரிந்திருக்கும். அவர் யார் தெரியுமா? அவர்தான் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை பற்றி அன்றே விஞ்ஞானத்தையும் தமிழையும் ஒன்று திரட்டி சொன்ன தமிழ் மூதாட்டி நம் ஔவை பாட்டி. அதியமான் அரிய வகை நெல்லிக்கனியை ஏன் ஔவைக்கு கொடுத்தார்? ஆயுளை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனி அல்லவா அது? அதை தான் உண்பதை விட ஔவை உண்டால் பல காலம் வாழ்ந்திருந்து நல்ல தமிழ் பாடல்களை எழுதி நாட்டுக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை சொல்வார் என்று நினைத்ததால் தானே இது தமிழுக்கும் தமிழ் பெண் புலவருக்கும், அதாவது தமிழ் பெண் எழுத்தாளருக்கும் கிடைத்த பெருமை அல்லவா? சரி, எழுத்து ஒரு பெண்ணின் தலையெழுத்தையே மாற்றுமா? மாற்றி இருக்கிறது. லண்டனை சேர்ந்த ஒரு பெண்மணி வறுமையாலும் பல துன்பங்களாலும் துரத்தப்பட்டு தன் வாழ்க்கையையே முடித்து கொள்ள முடிவெடுத்திருந்தார். மன தைரியத்துடன் அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு புத்தகத்தை 7 பகுதிகளாக எழுதி முடித்தார். அவை அமோகமாக விற்பனையாகி அவர் புகழின் உச்சாணிக்கே சென்று விட்டார். இன்று கோடிகளில் புரள்கிறார். அவர் சமூக ஆர்வலராகி மற்றவர்களுக்கு உதவுகிறார். யார் அந்த முத்து பெண்மணி? அவர்தான் ஹாரி பாட்டர், மாயாஜாலங்கள் நிறைந்த சிறுவர்களின் புத்தகம். திரைப்படமாக கூட வந்ததல்லவா, கண்டு ரசித்திருப்பீர்கள். அந்த புத்தகத்தை எழுதிய JK ரவுலிங் அவர்கள். அடுத்து சல்மா என்ற ஒரு பெண் அரிமாவை பற்றி. இந்த முத்து பெண் ஏன் ஒரு சிங்கப்பெண்? 13 வயது வரைதான் இவர் பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். அதன் பிறகு வீட்டில் அடைக்கப்பட்டார். வீடு சிறையானது. ஒரு ஜன்னல் வழியே தான் இந்த மொத்த உலகத்தையும் வெளி உலகத்தை பார்த்து வந்தார். இவரது பிறந்த வீடும் புகுந்த வீடும் இவருக்கு இட்டது பல கட்டுப்பாடு. எனினும் அவரது மன வலிமைக்கு மட்டுமில்லை தட்டுப்பாடு. வீட்டில் இருந்தபடியே பல புத்தகங்களை படித்து தன்னை ஒரு எழுத்தாளராக்கி கொண்டார். இன்று ஒரு சிறந்த எழுத்தாளராக வலம் வருகிறார். இவருடைய வாழ்க்கை ஒரு ஆவணப்படமாக ஒரு வெளிநாட்டவரால் எடுக்கப்பட்டு அது சர்வதேச திரையரங்கத்தில் திரையிடப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இவர் ஒரு பெண்ணியவாத எழுத்தாளர். சரி, பெண் எழுத்தாளர் என்றாலே பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களைத்தான் எழுத வேண்டுமா? அப்படி அல்ல என்று நம் பெண்மணிகள் பல துறை சார்ந்த புத்தகங்களை எழுதி வருகின்றனர். கதை, கவிதை, புதினம் என பல வடிவங்களில் எழுதி வருகின்றனர். தாமரை என்ற ஒரு எழுத்தாளர் தெரியுமல்லவா? அவர் தமிழ் திரைப்படங்களுக்கு ஆங்கிலம் கலக்காமல் பாடல் வரிகள் எழுதி வருகிறார். எவ்வளவு பெரிய விஷயங்க, ஆங்கிலம் கலக்காம ஒரு சினிமா பாட்டு எழுதுறதுனா. அப்புறம் சுதாமூர்த்தி அவர்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்களை எழுதி வருகிறார். இப்படி வாசகர்களின் மனங்களை வென்று சாகித்ய அகாடமி விருது, புலிட்சர் பரிசு, புக்கர் பரிசு என பல விருதுகளை தட்டி செல்லும் இந்த எழுதுகோள் நாயகிகள் அந்த எழுதுகோளையே ஆயுதமாக்கி இந்த சமுதாயத்தில் உள்ள ஓட்டைகளை செப்பனிட்டு சீர் செய்து கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் அது மிகையாகுமா? சென்ற வருடம் ஔவையார் விருது வாங்கியது ஒரு பெண் எழுத்தாளர், பாமா அவர்கள். இவ்வளவு ஏங்க,
நம் தமிழ்ச் சங்கத்திற்கு ஒரு பெண் எழுத்தாளர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார், மைதிலி ராமையா அவர்கள். இவர்களைப் போல் நாமும் எழுதி சாதிக்க வேண்டாமா? நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே சாதனை பெண்மணிகள்தான், எழுதியும் சாதிக்கலாம் என்றுதான் அழைக்கிறேன். முக்கியமாக இல்லத்தரசிகளே, வீட்டில் இருந்தபடியே சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எழுத்துத்துறை உங்களுக்கு ஒரு சிறந்த துறை. வாருங்கள் பெண்மணிகளே, எழுந்து வாருங்கள், எழுத்துலகம் செல்வோம். எழுத்துலகம் சென்று அங்கும் வென்று மகுடம் சூடி எழுத்தரசிகளாகுவோம். நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பெண்ணே, உன் மனதில் எழும் கருத்துக்களை எழுதிடு. அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சிருவீங்க. பிரச்சனையே அதுக்கப்புறம்தான். மறைக்காமல் பதிவிடு. நல்லா தான் எழுதுவீங்க, நல்லா இல்லையோ இவங்க இப்படி நினைப்பாங்களோ, படித்து அவங்க அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு மறைச்சிருவீங்க. மலையளவு வென்றிடு. ஒரு சிறந்த எழுத்தாளராகி மலையளவு வென்றிடு. மலையளவு வென்றிடுன்னு சொன்னோன்னா மலைச்சிராதீங்க, பயந்துராதீங்க. கை கொடுக்க நம் தமிழ்ச்சங்கம் இருக்கும்போது பயம் ஏன் என்று கேட்டு தமிழ் வாழ்க, மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் வெல்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சங்கீதா. மலர் சில கேள்விகள் கேட்பார். ஒரு லைட்டை மட்டும் அந்த சைடு ஆடியன்ஸ் பக்கம் திருப்புறீங்களா? அனைவரும் தங்கள் கருத்தினை அழகாக பதிவிட்டு அமர்ந்து விட்டார்கள். எப்படி இருந்தது பேச்சரங்கம்? நன்றி நன்றி. இப்பொழுது கேள்வி நேரம். அஞ்ச வேண்டாம், மதிப்பெண்கள் கிடையாது. இந்த பேச்சரங்கத்தின் வாயிலாக நான் சில பெண் சாதனையாளர்களை பற்றி அறிந்து கொண்டேன். அவர்களின் வாழ்க்கை என் நெஞ்சை தொட்டது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நன்றி. அடுத்ததாக, ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும், எழுதுவதையோ இல்லை பேசுவதையோ, என் திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை என்னுள் விதைத்தது என்று நீங்கள் நினைத்தால் கைகளை உயர்த்துங்கள். அதிலும் தயக்கமா? நன்றி. ஆணுக்கு நிகர் பெண் என்ற வாக்கியம் தவறு. ஆணை உயர்த்துவது போல இருக்கு. ஆணும் பெண்ணும் சமம் என்ற எண்ணத்தை என்னுள் உருவாக்கியது இந்த பேச்சரங்கம் என்று நீங்கள் நினைத்தால் கைகளை உயர்த்துங்கள். நன்றி. இறுதியாக, குடும்ப தலைவி என்பது சாதாரணமல்ல, அவர்களும் சாதனையாளர்கள் தான் என்ற பெருமிதத்தை என்னுள் ஏற்படுத்தியது. இந்த கேள்விக்கு கை தூக்க வேண்டாம், கரகொலி எழுப்புங்கள். ஏனால் இது எங்களுக்கான கரகொலி அல்ல, உங்களை நீங்களே உற்சாகமூட்டும் எழுப்பும் மொழி. நன்றி. இதுதான் எங்கள் பேச்சரங்கத்தின் நோக்கம். அதை திறம்பட செய்து விட்டோம் என்பதில் பேருவகை கொள்கிறோம். பல பெண் சாதனையாளர்கள் பற்றி பேசினார்கள். ஒரே ஒரு பெண் சாதனையாளர் பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆர்த்தி டோக்ரா அப்படின்னு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தின் கலெக்டர். அவருடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 அடி தான். அந்த அம்மா கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்டாராம், குள்ளமாக இருப்பதை நினைத்து நீங்கள் வருந்தியது உண்டான்னு. அந்த அம்மா சிரித்து கொண்டே கூறினாராம், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, என்னுடன் பேசும் பொழுது தலை குனிந்து தான் பேசணும். அதுபோல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் அவரிடம் பேசும் பொழுது என் தலையை நிமிர்த்தி பேசுவேன். இப்பொழுது கூறுங்கள், குறை யாரிடம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி வாழ்க்கையில் வெல்வதற்கு 3 முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். புன்னகையும் பொன்னகையும் அணிகலனாக அணிந்தது போதும், இனி இந்த 3ஐயும் அணிகலனாக அணிய தொடங்குவோம்.